நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ-கவர்னன்ஸ். ஓகே, இ-கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் வெப்சைட் மூலிமா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மூலிமா, எலக்ட்ரானிக் மூலிமா மக்களோட இன்னொரு கவர்மெண்ட் கூட ஆர் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் கூட எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதுதான் இ-கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஆர் இ-கவர்னன்ஸ் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இட் இஸ் கால்ட் அஸ் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகே, இதைத்தான் வந்து ஐசிடின்னு சொல்லுவோம். இந்த ஐசிடி தான் இ-கவர்னன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இ-கவர்னன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ-கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு கரப்ஷன். கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் ஆகுது. எப்படி சார் இது ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன், ஹியூமன் இன்ட்ராக்ஷன். ஓகே, மனுஷங்கள் நேரில் பார்க்கும்போது தான் ஒர்க்கு செய்யலை, ஒர்க்கு நடக்கலை, குயிக்காக நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, ஒரு 50 ரூபா தரேன், ஒரு 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறது, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறது, ரிடக்ஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து இ-கவர்னன்ஸில் ஒர்க் ஆகுது. எப்படின்னா, எந்த வெப்சைட்லேயும் எனக்கு லஞ்சம் கொடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, எந்த வெப்சைட்லேயும் நம்ம லஞ்சம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ அப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே கரப்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஹை டிரான்ஸ்பரன்சி. என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய போகுது. நம்மளும் அதை டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ். ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண முடியுது. நேரில் ஒரு 2-3 டவுட் கேட்டால் கூட அவங்க, சார் சும்மா டவுட் கேட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி தொல்லை பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ நம்ம அதை படிக்கும்போது 10 டைம் 20 டைம்னாலும் நம்ம திரும்ப படித்து அந்த ஃபார்மை பர்ஃபெக்டாக நம்ம ஃபில் பண்ண முடியுது. அப்போது கன்வீனியன்ஸ் அங்கே அதிகமாகுது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு, ரிடக்ஷன்ஸ் இன் ஓவரால் காஸ்ட். ஓகே, ஓவரால் காஸ்ட்டும் என்ன ஆகுதுங்க, ரிடக்ஷன் ஆகுது. எப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ அல்ல எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கோ நம்ம போகணும்னா, மதுரைக்கும் சென்னைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் போகணும்னா பஸ் காஸ்ட்டு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன் டே ஃபுல்லாக நம்ம அங்கே நிற்கணும், இடையில வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுவோம். ஓகே, ஸோ அப்போது இங்கேருந்து போகக்கூடிய ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 10 ரூபாயில் நெட்டு மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஒரு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸில் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே ஃபீட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த காஸ்ட்டு ரெடியூஸ் ஆகுது. எக்ஸ்பேண்டட் ரீச் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ரீச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோவிடுக்கு ஆஃப்டர் 16 யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். இது எங்கெங்கே போகுன்னா, டிஓ ஆஃபீஸ், சிஓ ஆஃபீஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட். அண்ட் ஆஃப்டர் தட் இட் வில் கோ டு கலெக்டரேட், அதுவும் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட். ஆஃப்டர் தட் கலெக்டரேட் இட் வில் கோ டு பிஎம் ஆஃபீஸ், சாரி சிஎம் ஆஃபீஸ். ஸோ அது ஒரு கவர்மெண்ட். ஆஃப்டர் தட் பிஎம். ஸோ இப்படி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்பேண்ட் ரீச் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, லாங் கவர்மெண்ட்டுக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இ-கவர்னன்ஸ். என்னென்னா, ரிடக்ஷன் கரப்ஷன், ஹை டிரான்ஸ்பரன்சி, இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ், ரிடக்ஷன் இன் ஓவரால் காஸ்ட், எக்ஸ்பேண்டட் ரீச் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இ-கவர்னன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் த இன்டராக்ஷன்ஸ் இன் கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட்ஸ் யார் கூட எல்லாம் இந்த இ-கவர்னன்ஸ் யார் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பீப்புள்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 4 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது, இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் G2G, செகண்ட் ஒன் G2C, தேர்ட் ஒன் G2B அண்ட் ஃபோர்த் ஒன் G2E. ஸோ G2G அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், G2C அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு சிட்டிசன், G2B அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், G2E அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஸோ இந்த 4 பீப்புள்ஸ் கிட்டையும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இ-கவர்னன்ஸ் நடக்குது. ஓகேயா. ஸோ G2Gன்னு என்ன, ஒரு கவர்மெண்ட் டு இன்னொரு கவர்மெண்ட் டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரி டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் டு லோக்கல் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு லோக்கல் கவர்மெண்ட்.
ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மந்த்து மட்டும் எவ்வளோ கோவிட் பீப்புள்ஸ் அட்டாக்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து க்யூர் ஆகி வெளியே போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டெட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டு சிஎம் ரிப்போர்ட், சிஎம் செல்லுக்கு ரிப்போர்ட். அப்போ கவர்மெண்ட் டு இன்னொரு கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர். எப்படி? நேரில் போயா? நோ, இட் இஸ் சென்டிங் த்ரூ தி இமெயில் ஆர் எனி அதர் டிரான்சாக்ஷன். ஓகே, த்ரூ பட் இ ஒன்லி, எலக்ட்ரானிக்கல் ஒன். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன். சிட்டிசன்ஸ்க்கு இடையில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் ஆகுது. என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஸ் என்ன தேவைப்படும்? ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது அவன் நேரில் போய் தாலுக்கா ஆஃபீஸில் நின்று லைனில் நின்று அவன் பதிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயோ அல்லது வீட்டில் கூடிய மொபைல்லையோ லேப்டாப்லையோ இ கவர்னன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸை அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அவனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 10 days ஆல் வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் இது வந்துடும். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன். அப்போ சிட்டிசனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த இ டிரான்சாக்ஷன், இ கவர்னன்ஸ் யூட்டிலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு G2B, கவர்மெண்ட் டெண்டர். ஒரு நேஷ்னல் ஹைவே, நேஷ்னல் NHAI, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா வரைக்கும், கோயம்புத்தூர் டு ஈரோடு வரைக்கும் ஒரு லாங் ஹைவே போடணும். ஸோ யார் கம்மியான டெண்டர் எடுக்கிறா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு கொடுக்குறது. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெண்டரை விடுறது. தேங்காய் கொப்பரை இருக்குது, இப்போ இந்த தேங்காய் கொப்பரையை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். ஓகேயா, அப்போ டெண்டர் இது யார் கம்மியாக அதிகமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுது இ கவர்னன்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது G2E, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. முதல்ல எல்லாம் நம்ம 10th 12th முடித்தோம்னா என்ன பண்ணோம்? நேரில் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு லைனில் நின்று, என்னுடைய சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பதிவு பண்ணும்போது நாளைக்கு பதிவு பண்ணுறதுக்கு இன்றைக்கே போயிட்டு லைனில் நின்றுட்டாங்க. நைட்டு அவங்களே லைன்லேயே படுத்திருந்தாங்க. அடுத்த நாள் காலைல 10 o'clock ஆஃபீஸ் திறந்து அதுக்கப்புறம் பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சூழ்நிலை கோவிட் டைமில் பதிவு பண்ணணுன்னா முடியுமா? லைனில் போய் நின்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்கவுங்க பேஜில் இருந்தே வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஃபார்மை ஃபீட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சோம்னா யார் ஃபஸ்ட்டு ஃபார்ம் சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அவங்கள சீனியாரிட்டியாக அது பதிவு பண்ணிக்கும், டைமை பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல வேலை தேடணும் என்ன பண்ணணும்? ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நேரில் நின்று ரெஷ்யூம் கொடுத்து இன்டர்வியூ வெயிட் பண்ணி வரணும். பட் இன்றைக்கி எப்படி? எல்லா இன்டர்வியூவும் ஆன்லைன்லேயே, ஃபேஸ்புக்லேயும் வெப் கேமராவிலேயே இன்டர்வியூ நடக்குது, ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ நடக்குது, ஆன்லைன் எக்ஸாம் இன்டர்வியூ நடக்குது, ரெஷ்யூம்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறோம், அவங்க ரீட் பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு மட்டும் நேரில் கூப்பிட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு எம்ப்ளாயி, இது என்னது? கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே இ கவர்னன்ஸில் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் இன்ட்ராக்ட் பண்ணுறது, பீப்புள்ஸ் கூட எந்தெந்த வகையில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கிற மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து G2G, நெக்ஸ்ட்டு G2C, தேர்ட் ஒன் G2B, ஃபோர்த் ஒன் G2E. ஓகே, 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சர்ஃபிங் ஆன் இன்டர்நெட். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஓகேயா, ஆஸ் அ கிரேட் ரிமைண்டர் தட் இன்டர்நெட் செக்யூரிட்டி இஸ் சம்திங் தட் நீட் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலரான ஒரு செக்யூரிட்டியை, ஒரு கான்ஸ்டன்டான செக்யூரிட்டியை சிஸ்டமில், இன்டர்நெட்டில், ப்ரௌசரில் அவங்க ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம செஞ்சால் சேஃபாக இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் செய்யாமல் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெட்டை சேஃபாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். சார் சேஃபாக தாங்க சார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னென்ன சேஃபு? நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸை யாரும் திருடிடக்கூடாது. நம்முடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் யாரும் இங்கேருந்து எடுத்துடக்கூடாது, யாரும் நம்ம நெட் மூலியமாக எடுத்துடவும் கூடாது. ரெண்டாவது, தேவையில்லாமல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சம் செக்யூரிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சேஃபர் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகே, அது எப்போ அப்படின்னா February month, எவ்ரி இயர் February month ஆல் ஓவர் இந்தியா வந்து சேஃபர் இன்டர்நெட் டே, SID அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னா 2018. ஓகேயா, இது வேர்ல்டு ஃபுல்லாக. அவங்களுடைய கோட்ஸ் என்ன அப்படின்னா, கிரியேட், கனெக்ட் அண்ட் ஷேர் ரெஸ்பெக்ட்
எ பெட்டர் இன்டர்நெட் ஸ்டார்ட் வித் யூ. ஓகே, உங்கள் மூலிமா இருந்து தான் ஒரு நல்ல செக்யூரிட்டியான சேஃப் இன்டர்நெட் யூஸ் ஆக போகுது. இது மூலிமா ஒருத்தரோட கனெக்டாக இருங்க, க்ரியேட்டிவாக இருங்க, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கோட். ஓகேயா, இப்போ இதில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் கிவ் அவுட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சார் பர்சனல் இன்ஃபர்மேஷன்? வீட்டில் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது ஓகே, இன்கேஸ் ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஃபர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்முடைய அட்ரஸ் கொடுக்கறது, நம்முடைய ஃபோன் நம்பர் கொடுக்கறது, ஆதார் நம்பர் கொடுக்கறது, ஓட்டர் ஐடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே ஃபீட் பண்ணுறதை முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, அண்ட் கிரியேட் அ ஃபேக் ப்ரொஃபைல் வித் யுவர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு டெம்பரவரியான ஃபேக் ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். ஏன் அப்படின்னா, சைபர் கிரிமினல்ஸ் ஆல்வேஸ் தேர். யார்? சைபர் கிரிமினல்ஸ் அங்கே ஆல்வேஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணி இருக்கணும். ஓகேயா, செகண்ட், வாட் கோஸ் ஆன்லைன் ஸ்டார்ட் ஆன்லைன். ஓகே, என்ன ஆன்லைனில் போயிட்டுருக்குது, எப்படி போயிட்டுருக்குங்கிறத நம்ம எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, தட் மீன்ஸ் யுவர் ப்ரைவசி செட்டிங்ஸ் மேக் ஷுர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் அங்கே ஃபீட் பண்ணணும். அவாய்டிங் போஸ்ட் ஹாலிடேஸ் பிளான் அஸ் கிரிமினல்ஸ். நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ், நான் இங்கே போகிறேன், 10 நாள் நான் வால்பாறை போகிறேன், 15 நாள் நான் ஊட்டி போகிறேன், 20 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸு அண்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது இன்ஃபர்மேஷன். அது யார் பண்ணிக்குவானா, கிரிமினல்ஸ் எடுத்துடுவான். அப்போ 10 நாள் கழிச்சு தான் வருவான், அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரீயாக போய் திருடிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிடுவான். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸில் பப்ளிக் என்ன சொல்கிறது வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செக் யுவர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ். எப்போவுமே நம்முடைய செக்யூரிட்டியை சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, மேக் ஷுர் யுவர் சோஷியல் நெட்வொர்க் ப்ரைவசி செட்டிங்ஸ். சோஷியல் நெட்வொர்க் எதுங்க? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர். ஸோ இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க், இது எல்லாமே ப்ரைவசியாக வச்சுக்கணும். ஓகேயா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ரைவசி இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். அதில் என்ன பண்ணக்கூடாது, யூ கேன் சி யுவர் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, ஏன்னா இப்போ மார்ஃபிங் நிறைய நடக்குது. உடம்பெல்லாம் நம்ம வேற உடம்பாக இருக்கும், ஃபேஸ் மட்டும் நம்ம ஃபேஸாக இருக்கும், கட் பண்ணி போட்டுருவான். ஓகேயா, ஸோ இந்த மாதிரியான அன்வான்ட் போஸ்ட்டை வந்து போடுறத தவிர்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு சேஃப்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பாஸ்வேர்டு சேஃப்டி. பட் எல்லாரும் இப்போ மொபைலில் பாஸ்வேர்டு போட்டிருக்கோம், என்ன மாதிரியான பாஸ்வேர்டு போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிங்கர் பிரிண்டில் பாஸ்வேர்டு வச்சுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது, பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு போகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் மொபைல் ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிங்கரில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுலாம் சரியாக வராது, தென் ஃபிங்கர் பிரிண்ட்டும் சரியாக விழுகாது. இன்கேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அழிஞ்சிட்டாலோ சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுறது ரிஸ்க்காக போயிடும். ஓகேயா, ஸோ அது அவாய்ட் பண்ணணும். ஓகே, முற்றிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சிஸ்டமை ஓப்பன் பண்ண முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்ன போடணும்னா, பேட்டர்ன் பாஸ்வேர்டு, நம்பர்ஸ் பாஸ்வேர்டு, ஓகேயா, ஆர் கேரக்டர்ஸ் பாஸ்வேர்டு போட்டுக்கணும், டைப் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ். ஸோ அதனுடைய பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன மாதிரியான பாஸ்வேர்டு நம்ம போடணும் அப்படின்னா, யூஸ் எ மிக்சர் ஆஃப் த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் கேரக்டர். உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரியான பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலாக இருக்கட்டும் ஆர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஓகேயா, அது என்ன இருக்கும், ஸோ அப்படி டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி வந்து பாஸ்வேர்டு சேஃபாக நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எந்த மாதிரியான பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய நேமே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணணும், கேபிட்டல் டி, ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர், மினிமம் ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும். ஓகே, இந்த சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டராகவும் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நம்பர்ஸ் 86 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்களேன்.
அவ்வளவு சீக்கிரம் பாஸ்வேர்டை யாரும் திருடிட முடியாது. ஓகே, இந்த மாதிரி செக்யூராக போட்டுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் மொபைல் டிவைஸ். எப்போவுமே நம்முடைய மொபைலில் லாக் பண்ணி வச்சிருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம வீட்டில் லாக் பண்ணி வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியில் போகும்போது கம்பல்சரி ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும், ஐ மீன் லாக் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நம்ம பேசுறதை என்ன பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யார், அன்னோன் பர்சன். ஓகே, தேவையில்லாத மெம்பர்ஸ்க்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறதும் தேவையில்லாத பர்சன் நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுங்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, பிகாஸ் அவங்க அந்த நம்ம டாக் பண்ணுறது மூலிமா அவங்க நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, நெக்ஸ்ட், லிசன் டு தி அடல்ட்ஸ் நோ. உங்களுக்கு எந்த டீனேஜ் பர்சன்ஸ் தெரியுமோ, நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட மட்டும்தான் பேசணுமே தவிர அன்னோன் பர்சன் அன்னோன் டீனேஜ் பர்சன்ஸ் கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எந்த டீனேஜ் பர்சன் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம அங்கே போய் மாட்டிக்க கூடாது. அதே சமயத்தில் நல்ல டீனேஜர்ஸ் பர்சன்ஸ் கூட நம்ம பேசுறது மூலிமா நம்ம ஏதாவது ஒரு சரியான வார்த்தைகள் தான் பேசியிருப்போம், பட் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால அவங்களோட பேசுகிறத நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், பிவேர் ஆஃப் த அன்செக்யூர்டு அன்னோன் வெப்சைட். தேவையில்லாத வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதும் கிளிக் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, இப்போ நம்ம அமேசான் பார்த்துட்டு இருப்போம், எதாவது பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருப்போம், அந்த பர்ச்சேசிங் கூடவே டக்குனு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், வேற ஏதாவது தேவையில்லாத வெப்சைட் ஓப்பன் ஆகி அதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, அண்ட் பி கேர்ஃபுல் வாட் லிங்க்ஸ் யூ கிளிக். ஓகே, ஸோ நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லிங்கை கிளிக் பண்ணுறோம், அந்த லிங்க் என்ன சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுட்டு தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் வெயிட் பண்ணி கிளிக் பண்ணணும். வேகமாக ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு தேவையில்லாத வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதை நம்ம தொற்றுவோம், அது ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஓகேயா, ஸோ இது எல்லாமே நம்ம செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததுமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் நம்ம பார்த்தோம், லேன், மேன், வேன், பேன், கேன், WLAN. ஓகே, அண்ட் 2 things required for the TCP/IP needed are. ரெண்டு TCP/IDக்கு ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. ஒன்று டிரான்ஸ்மிட் டு மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு மெசேஜ் வேணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது மீன்ஸ் டு ரிலையபிளி டிரான்ஸ்மிட் த மெசேஜ். ரிலையபிளான மெசேஜை வந்து கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே இருக்கணும். யாருக்கு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த TCP/IPக்கு கம்பல்சரி வேணும். ஓகே, நெக்ஸ்ட், ஈச் கம்ப்யூட்டர் ஆர் நெட்வொர்க் இஸ் கால்டு ஹோஸ்ட். ஹோஸ்ட் அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்நெட் என்னென்னா இமெயில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜ் அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் முக்கியமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள். தென் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, HTML ஸ்ட்ரக்சர் டேக்ஸ், சாப்டர் 10. ஓகே, சாப்டர் 10 டாபிக் வந்து யூனிட் 3ல வெப் பேஜ் டெவலப்மெண்ட் யூசிங் HTML அண்ட் CSS. ஓகே, டாபிக் வந்து HTML ஸ்ட்ரக்சர்டு டேக்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ். HTML அப்படின்னா என்ன, அதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். HTML அப்படிங்கிறது பொதுவாக ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெப் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, வெப் பேஜை கிரியேட் பண்ணுறது. இப்போ அமேசானில் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வெப்பேஜையும். ஸோ அந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய லெவல் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. HTML நோட்பேட் இருந்தால் போதும், HTML ஈஸியாக நம்ம உருவாக்க முடியும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து HTMLக்கு உண்டான அப்ரிவேஷன், HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, HTML வாஸ் ஒரிஜினலி derived ஃப்ரம் SGML. SGMLங்கிறது என்ன, ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, இதையும் கூட ஒன் வேர்டில் நமக்கு வரலாம், படிச்சுக்கோங்க. SGMLனா என்ன, ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ். HTML அப்படிங்கிறது
hypertext markup language. Okay, a larger complicated document processing language. ஒரு பெரிய பல்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் தான் HTML அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டு லேர்ன் HTML நோ நீட் டு நோ அபவுட் HTML. HTML தெரிஞ்சுக்கிறதுக்கு HTML தெரிஞ்சிருக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அப்போ HTML நான் இந்த டாப்பிக்கில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் வெப்பேஜ் யூஸிங் HTML. HTML யூஸ் பண்ணி எப்படி நான் வெப்பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஜஸ் அவைலபிள் டு கிரியேட் த HTML டாக்குமெண்ட். HTML டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த வேரியஸ் பேஜ் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அவைலபிள் அண்ட் ஹவு டு யூஸ் தெம். ஒவ்வொரு பேஜுக்கும் என்னென்ன ஃபார்மேட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் இதில் தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகேயா, ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்க்கும்போது HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் HTML உண்டான அப்ரிவேஷன்ஸ். ஓகே, திஸ் லாங்குவேஜ் டெல்ஸ் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த டெக்ஸ்ட், இமேஜஸ், அனிமேஷன்ஸ் அண்ட் அதர் கண்டென்ட் ஆஃப் த ஹைப்பர்டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆன் த ஸ்க்ரீன். இதோடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் எப்படி ஒரு வெப்பேஜை ரீட் பண்ணுது, ரீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி யூசர்கிட்ட காட்டுது, அந்த வெப்பேஜில் எப்படி ஒரு டெக்ஸ்டையும் ஒரு இமேஜையும் ஒரு டேபிளையும் எப்படி ஒரு அனிமேஷன்ஸையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த முக்கியமான இந்த வெப்பேஜ் மூலிமா நம்ம பார்க்க முடியும். ஓகேயா, இந்த HTML யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட், HTML இஸ் நாட் வேர்ட் ப்ராசஸிங் டூல் ஆர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, HTML அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது, அது வேர்ட் ப்ராசஸிங் கிடையாது. இட் இஸ் ஓன்லி எ மார்க்அப் ஆர் பேஜ் லேஅவுட் அண்ட் ஹைப்பர்லிங்க் ஸ்பெசிஃபிகேஷன் லாங்குவேஜ். ஓகேயா, ஸோ HTML அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்லணும் அப்படின்னம்னா இதை இன்ஃபர்மேஷன்ஸாக சொல்லலாம். ஒன்னது, HTML is a only, what is that, markup language or page layout or and hyperlink specification language. Hyperlink create பண்றதும் page format பண்றதும் and markup create பண்றதும் தான் இதோட முக்கியமான ஒர்க்கே தவிர it is not a word processing and it is not a programming language. ஓகேயா, ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ரைட்டிங் HTML டாக்குமெண்ட். HTML is a markup language. Writing is a markup language. Very simple. Directly you start the text of your web browser document and add specific tags around words and paragraph. So நம்ம paragraph மூலிமாவும் text மூலிமாவும் ஒரு images மூலிமாவும் இந்த HTML tags நம்ம create பண்ண முடியும். HTML commands are keyword that indicated how web browser should format display the content. So இப்போ நம்ம HTML டேக் மூலிமாவும் சம் கிரியேட்டிங் த கீவேர்ட்ஸ் மூலிமாவும் தான் இந்த வெப்பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எந்தெந்த மாதிரியான டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டேக்ஸ் எப்படி இருக்கும், டேக்ஸினுடைய இன்ஃபர்மேஷன், டேக்னுடைய சிம்பிள், டேக்ஸினுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ டேக் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு பேர் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். வாட் இஸ் தட்? ஆங்கிள் brackets. So left angle and right angle brackets ன்னு சொல்றோம். Okay, all the HTML tags should be specified within angle brackets. Okay, for example இப்படி தான் இருக்கும். ஒரு HTML tag பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். HTML ஓப்பன்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஓப்பனிங் HTML tag. அப்படி க்ளோசிங் HTML tag அப்படின்னா இந்த ஹச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் வந்திருக்கும். ஓகே, எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் HTML. இது ஓப்பனிங் HTML டேக் அண்டு க்ளோசிங் HTML டேக்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓப்பனிங் இந்த ஸ்லாஷ் இருக்காது, க்ளோசிங்கில் இந்த ஸ்லாஷ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஓப்பனிங் HTML டேக் அப்படிங்கிறது. ஒவ்வொரு HTMLலையும் இந்த HTML டேக் கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஓகேயா, ஸோ எங்கேயெல்லாம் ஸ்மால் வரணும், எங்கேயெல்லாம் கேபிட்டல் வரணும் அப்படிங்கிறது இந்த HTML டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கம்பல்சரி நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இட் இஸ் வெரி ஈஸி. தென் ப்ரௌசர் ட்ரீட்ஸ் போத் ஆஃப் தெம் இன் த சேம் மேனர். HTML கேப்ஸில் கொடுத்தாலும் சரி அல்லது ஃபுல்லாக ஸ்மாலில் கொடுத்தாலும் சரி, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேயா, பட் ஒரே சென்டென்ஸில் HTML கேபிட்டல்லையும் ஸ்மால்லையும் போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, அதாவது இந்த மாதிரி போடுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். HTML, ஸோ இந்த மாதிரி போடுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. ஓகேயா, இட் இஸ் எ ராங் வே. ஓகே,
ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த மாதிரி தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர். HTML ஓப்பன் பண்ணிக்கிறோம், இங்கே HTML க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, க்ளோஸ் சிம்பிள் ஸ்லாஷில் இருக்கும். ஓகே, அண்ட் ஹெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஹெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஹெட்டுக்குள்ளே டைட்டில், இந்த டைட்டில் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி இதனுடைய டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பாடி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஓகே, இந்த பாடியில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி பாடி இருக்குது. அண்டு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.